ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அன்யூஷுவலான திங்ஸ் லைக் நம்ம போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தினைக்கும் எல்லா சண்டேவும் போகிறது கிடையாது, சும்மா இந்த சண்டே போகணும்னு தோணுச்சு. அதனால சரி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எட்ரா சைக்கிள்னு சொல்லி சைக்கிளை ஆட்டிட்டு ஒயிட் ஃபீல்டு கிட்ட ஒரு பிரியாணி கடை. அங்கே நல்லாயிருக்கும் நிறைய ரிவ்யூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய தடவை போகிறதுக்கான சான்சஸ் அப்படியே ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். ஆனால் போக முடியாது. சரி, கன்ஃபார்மாக இன்றைக்கி நம்ம போயே ஆகணும்னு சொல்லி வந்தது தான் இங்கே இது கடை பேரே ஒயிட் ஃபீல்டு தம் பிரியாணி. இங்கே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் 65 சூப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப் இருக்குது. இந்த 2 AM 3 AM பிரியாணிலலாம் நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இங்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால கண்டிப்பாக பார்க்கலாம், போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டபரா செட்டு. இது சிக்கன் பிரியாணி அவங்க வச்சுருக்கிறது. நம்ம சிக்கன் பிரியாணி 2, மட்டன் பிரியாணி 1, அதுக்கப்புறம் சிக்கன் கெபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என் கையில் சுட சுட இருக்குது. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ஊற்றிருக்கோம். மட்டன் சூப், அப்புறம் பிரியாணி 65 சூப்பராக இருக்கும். இது மட்டன் பிரியாணி. எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட், பயங்கர டிஃப்ரெண்ட். பச்சை மிளகாலாம் போட்டுருக்காங்க போல. அப்புறம் மோர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் இதுதான் வெங்காய பச்சடி. ஆனால் அதை மோராக தான் குடிக்க முடியும். ஆனால் வர்தி ஹைப்பு செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே மாஸ்க்கு போயிட்டு சண்டேவை எண்டு பண்ணியாச்சு. நடுவில் ஒரு டீ குடித்தோம்.